ஓகே, நீங்க என்னவா பாட்டு பாடுறீங்க நாட்டுப்புற கலைகள்ல? கண்ணகியுடைய கணவர் கோவலன் இறந்துடுறாருங்கய்யா. ஏலூர் எருதுகிட்டு பாலூர் பழைய மண்ணு வேங்க மரத்தடியிலே கண்ணகியுடைய கணவர் கோவலனை வெட்டி போட்டு சாச்சிடுறாங்க. அந்த கண்ணகி கனவுல புலம்பிக் கொண்டு போகிறாங்க, அழுந்துக்கின்னு போகிறாங்க. எப்படி அழுந்துக்கின்னு போகிறாங்கன்னா, சாமி எனக்கு வடக்கே போய் படுத்தேன், சாமி எனக்கு வாழை மரம், சாமி எனக்கு சாய கண்ணா, எனக்கு தெற்கே போய் படுத்தேன், சாமி எனக்கு தென்னை மரம் சாய கண்ணா, என்னுடைய மன்னவரை இந்த வழியாக சென்றாரா கண்ணே, நான் தெற்கே போய் படுத்தேன், எனக்கு தென்னை மரம் சாய்ந்தால் ஆகாது ஆகாது என்று சொல்வார்களே கண்ணே, அது மட்டுமா நான் நேத்தி வச்சேன் திருவிளக்கு, சாமி எனக்கு இருளடியே கண்ட நொடி, அப்படி ஏத்தி வச்ச திருவிளக்காகப்பட்டது இருளடியே கண்டால் என்னுடைய குடும்பத்துக்கு ஆகாது என்று சொல்வார்களே, இந்த வழியாக சென்றால் என்னுடைய கணவரை பார்க்க முடியுமா? அம்மா, ஏலூர் எருதுக்கட்டு பாலூர் பழைய மண்ணிலே உங்களுடைய கணவராகப்பட்டவர் கோலவனை அடித்து உதைத்து அங்க போட்டிருக்கார். உன்னுடைய கணவன் அந்த வழியாக இருக்கின்றார், போய் அங்க பாருமா. மன்னா மன்னா மன்னா, எதற்காக இந்த ஏலூர் எருதுக்கட்டு பாலூர் பழைய மண்ணிலே மாண்டு கொண்டிருக்கின்றேன் மன்னா? ஐயோ மாதவி, ஐயோ மாதவி, ஐயோ நாதா, அப்பயும் மாதவி பேச்சு வாயில மாதவி மாதவி என்றுதான் உரைக்கிறீங்களே, நான் யாரு? நான் கண்ணகி பத்தனி, பத்தனி பெயரு சொல்லிவிட்டால் பச்சை மரம் பால்வடியும், உத்திமே பெயரு சொல்லிவிட்டால் அரைத்துக்கோழி குக்கரிக்கும், அப்படியாப்பட்ட பத்தினியாகப்பட்டவ கண்ணகி என்னுடைய பெயராகப்பட்டது வாயில நுழையவில்லையா? நீ காலங்காலமாக மாதவி இடத்திலே மட்டும்தான் வாசகம் செய்தியா? அண்ணா வா, வீட்டுக்கு போகலாம். பெண்ணே கண்ணகி, மாண்டவன் வந்தால் உலகம் பொறுக்காது, செத்தவன் வந்தால் நாடு பொறுக்காது. சந்தன மரத்தை வெட்டி என்னை தானம் இதே இடத்திலே செஞ்சுட்டு போயிரு. ஐயோ மன்னா, அப்படியா? அதையே நான் தானம் செஞ்சு விட்டு என்னுடைய நாட்டுக்கு நான் புறப்பட்டு போறேன். ஓகே, அவர் அழுக ஆரம்பிச்சோன்னு நீங்க அவ்வளவு வருத்தப்பட்டீங்க? இல்ல சார், அது ரொம்ப எமோஷனலா இருக்கு பார்க்கும்போது. நீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் சொன்னீங்களா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு. என்ன பார்க்குறேன்னு சொன்னீங்க நீங்க? அனிமேட்டட் மூவிஸ். அது ஒரு எமோஷன் இருக்கு, எமோஷன் இருக்குல்ல, இது எமோஷன் உங்களுக்கு வந்து உங்களால் அவரால் 2வது நிமிஷத்துக்குள்ள அதை கடத்திட முடியாது அவரால். உங்களுக்கு கண்ணகி தெரியாது, கோவலன் தெரியாது, மன்னன் தெரியாது, ஆனால் அழுக ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு ஒரு அழுகு வந்துச்சு இல்லை இல்லையா? நீங்கள் என்ன பாட்டு வச்சிருக்கீங்க?